ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக வந்து மிந்த்ராலேருந்து இந்த ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து இயர் எண்ட் சேல் போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பியூர் காட்டன், போட்டதே தெரியல, அந்த அளவுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு பாடியோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும். நான் கடைசியில் வந்து நான் வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன், ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம், நீங்களும் சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கள்ல, அதனால தான். இயர் அண்ட் சேல் முடிய போகுது, இன்னும் 2 டேஸோ இல்லை இன்றைக்கி மட்டும் தான் இருக்கான்னு என்ன தெரில எனக்கு. ஸோ சீக்கிரமாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மறக்காமல் கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ அதோடைய கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்ஸ்லேருந்து இந்த பிபி க்ரீம் எடுத்துக்கிறேன். நான் லைட்டாக தான் மேக்கப் பண்ண போகிறேன், ஸோ ரொம்பலாம் பண்ண போகிறதில்ல. அதனால மார்ஸ்லேருந்து ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிபி க்ரீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். பிபி க்ரீம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஹெவியாக மேக்கப் தெரியாது. ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே இந்த மாதிரி பிபி க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் கன்சீலர் பேலட் எடுத்திருக்கேன். இது பர்பிளில் இருந்து. இதை வந்து நான் வந்து ஐக்கு அடியில் வந்து பிளாக்காக இருக்கிற இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஷேடு, இதில் வந்து ஆரஞ்சு ஷேடு கீழே இருக்குது பாருங்கள், அதையும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நார்மல் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் என் ஷேடில் உள்ள இந்த கன்சீலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கருவளையம், கருப்பாக இருக்கிறது எல்லாமே கைட் ஆயிரும் மேக்கப்பில். ஸோ சுத்தமாக உங்களுக்கு தெரியாது. கண்ணு தான் நம்மளுக்கு எப்போவுமே பிளாக்காக இருக்கும். அப்புறம் சிலருக்கு வந்து வாயை சுற்றி இருக்கும், சிலருக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். எனக்கும் இந்த இடத்துல இருக்கும், ஆனால் நான் அதை கவர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காம்பேக்ட் பவுட்ரு வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுறேன். இது வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நான் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து காஜல் தான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து என்வைபில் இருந்து உள்ள காஜல், நல்ல திக்காக இருக்கும். உங்களுக்கு ரேட்டு அஃபோர்டபுளாக இருக்கும். போட்டாச்சு. அடுத்தது வந்து நான் வந்து மஸ்காராவும் லைனரும் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் ஆட் பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து சுகர் பிராண்ட்லேருந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு ப்ளம் ஷேடு. இது ஒரு சூப்பர் ஷேடாக இருக்கும். வீடியோவுக்கு வந்து இந்த ஷேடு வந்து ரொம்ப அழகாக தெரியும். சரி, அடுத்தது ஆக்சசரிஸ் பண்ணிக்கலாம். இயரிங்ஸ்க்கு வந்து நான் இந்த கம்மல் தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். சரி, போட்டுட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து இயரிங்ஸ் வந்து வியர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து கைக்கு வாட்ச் போட்டுக்கலாம். ஏன்னா ஜுவல்ஸ் எதுவும் போடலை, நம்ம வாட்ச் போட்டுக்கலாம். வாட்ச் ஒரு கோல்டன் கலர் வாட்ச் போட்டாச்சு. எனக்கு இந்த கோல்டன் கலரே பிடிக்காது வாட்சில். சரி, டயல் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு வியர் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து மேக்கப் ஆக்சசரிஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் வியூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வேர்க்குது. இந்த ட்ரெஸ்ஸுடைய பேண்ட் ஷாலும் மட்டும் காமிச்சிடுறேன். இதுதான் பேண்ட்டு, அண்ட் தென் இதுதான் ஷாலு.